சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் தியானத்திற்காக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் இந்த வசனத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொண்டோம். எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதினால் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது என்பதை இந்த வசனத்தை தியானித்த போது அறிந்து கொண்டோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு ஜீவிக்கும் போது எப்படிப்பட்ட 3 விதங்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். குடும்பத்திலே தேவன் மேன்மைப்படுத்துகிறார். எடுத்துக்கொள்கிற எல்லா நல்ல பிரயாசங்களையும் வாய்க்க செய்து மேன்மைப்படுத்துகிறார். சமுதாயத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். சில தேவ பிள்ளைகள் கர்த்தர் தங்களை மேன்மைப்படுத்தும் போது, கர்த்தர் தங்களை உயர்த்தும் போது அவர்கள் தங்களை தாழ்த்தி எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமையையும் மகத்துவத்தையும் செலுத்த தவறி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட தவறை சில தேவ பிள்ளைகள் செய்கிறபடியால் தான் தேவனிடம் இருந்து உயர்வை பெற்றுக் கொள்ளும் போதும் கூட மனமேட்டிமை அடைந்து பெருமை உள்ளவர்களாக மாறி வீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை விளக்கும்படியாக விரும்புகிறார். அந்த சத்தியம் என்னவென்றால், தேவ ஜனங்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களை உயர்த்தும் போது, உங்களை கனப்படுத்தும் போது, உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் உங்களை தாழ்த்தி சகல கனத்தையும் மகிமையையும் தேவனுக்கு செலுத்த தவறிவிடாதபடி காணப்படுவீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வேதத்திலே நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை குறித்து படிக்கிறோம். நேபுகாத் நேச்சார் மேன்மை அடைந்தவராக தான் காணப்பட்டார். நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் கனத்தையும் மகிமையையும் மேன்மையும் கொடுத்த போது அவர் கர்த்தரை மகிமைப்படுத்த தவறிவிட்டார். அவர் கர்த்தரை மகிமைப்படுத்த தவறி அவர் பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லக்கூடியவராக பெருமை அடைந்தார். இதை குறித்து நாம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட பெருமையினால் நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா மனுஷரிடம் இருந்து தள்ளப்பட்டு மிருகம் போல் ஆனார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே தேவ ஜனங்களே, இந்த வசனங்களை படிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது அவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட ஒருவேளை சில தேவ பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வாதங்களையும் கனத்தையும் மேன்மையையும் அடைந்தவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை சில இன்னும் மேன்மை அடையாதவர்களாகவும் காணப்படலாம். எப்படிப்பட்ட இந்த 2 நிலைக்குட்பட்ட ஜனங்களாக காணப்பட்டாலும் நீங்கள் தேவன் நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார் என்பதை அறிந்து மேன்மை அடையும்படியாக விரும்புகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டிய
ஒரு நற்பண்பு என்ன என்பதை குறித்து இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள தேவாவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே படிக்கிறோம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று படிக்கிறோம். நீங்கள் இந்த பூமிக்குரிய நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், பரலோக ராஜ்யத்திற்குரிய பூர்ணமான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், உங்களிடத்தில் காணப்பட வேண்டிய நற்பண்பு என்னவென்றால் தாழ்மை என்கிற குணம் என்பதை வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் படிப்பீர்கள் என்றால், இந்த 2 வசனங்களிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் யார் தாழ்மையுள்ள குணம் உள்ளவர்களாக, நற்பண்புள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவனால் மேன்மை அடையக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் போது, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன சொன்னார் என்பதை குறித்து படிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு ஒப்பான எல்லா காரியங்களுக்கும் அஸ்திபாரமாக திகழ்வது தாழ்மை என்பதை அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஒப்பான எல்லா காரியங்களுக்கும் அஸ்திபாரமாக திகழ்வது தாழ்மை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகத்தின் ஆவி எப்படிப்பட்டதென்றால் பெருமையுள்ளதாக காணப்படுகிறது. ஆகவே உலகத்தின் ஆவி பெருமையுள்ளதாக காணப்படுகிறபடியால் அது அழிவுக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி செயல்படுகிறதா அல்லது உலகத்தின் ஆவி செயல்படுகிறதா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு ஒப்பான எல்லா காரியங்களுக்கும் அஸ்திபாரமாக திகழக்கூடிய தாழ்மை என்கிற குணம், அந்த தாழ்மை என்கிற குணம் தேவனிடத்திலிருந்து நீங்கள் மேன்மையை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக காணப்படும். கிறிஸ்துவின் ஆவி தாழ்மை உள்ளது. அது உங்களை கனத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக காணப்படும். ஆனால் உங்களிடத்தில் உலகத்தின் ஆவியாகிய பெருமை என்கிற துர்குணம் காணப்படுமேயானால் அது உங்களை அழிவுக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாகவே அமையும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் ஆவி தாழ்மை உள்ளது. அது உங்களை கனத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கடந்த வாரத்திலே நாம் அறிந்து கொண்டோம், கர்த்தர் குடும்பத்திலே உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலேயும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சமுதாயத்திலே மேன்மைப்படுத்துவார் என்றெல்லாம் தேவ செய்தியை கேட்டீர்கள். ஆனால் உங்களிடத்திலே காணப்பட வேண்டிய முதலாவது நற்பண்பு என்ன என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் தாழ்மை என்கிற நற்பண்புள்ளவர்களாக, நற்குணம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் அதற்கு எதிர்மறையான கருத்து என்ன? பெருமை. பெருமை உங்களை நாசமாக்கிவிடும். சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை படிக்கும் போது சங்கீதக்காரர் அங்கே எழுதுகிறார், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை எப்பக்கத்திலும் தேற்றுவீர் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை படிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் 2 விதங்களில் மேன்மை அடையலாம். முதலாவது விதம் எப்படிப்பட்டதென்றால், நாம் வாசிக்க கேட்ட
இந்த வசனத்தின்படி சங்கீதம் 71:21 படி தேவன் உங்கள் மேன்மையை பெருக செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். இது முதல் விதத்திலே நீங்கள் கர்த்தரால் மேன்மை அடையக்கூடிய விதமாக காணப்படுகிறது. ஆனால் இரண்டாவது ஒரு விதம் இருக்கிறது. அதை குறித்து நாம் எங்கே படிக்கிறோம் என்றால் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அந்த வசனத்திலே ஒரு ஆட்டுக்கடாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்கடா என்ன செய்கிறது என்றால் எப்பக்கத்திலும் முதன்மையாக காணப்படும்படியாக அது தன்னையே முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு செல்வதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்கடா கர்த்தரால் மேன்மை அடையவில்லை. அது இரண்டாவது விதத்திலே மேன்மை அடையக்கூடியதாக காணப்படுகிறது. அது என்ன செய்கிறது என்றால் எப்பக்கத்திலும் முதன்மையாக விளங்கும்படி அது தன்னையே முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு செல்வதாக காணப்படுவதை நாம் படிக்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால் சிலர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் சொந்த சித்தம் செய்வதன் மூலமாக, உலக பிரகாரமான காரியங்களினால் சொந்த சித்தம் செய்வதன் மூலமாக தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி, தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி மேன்மை அடையும்படியாக தங்களையே முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு செல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இதுதான் இரண்டாவது விதத்திலே மேன்மை அடையக்கூடிய அனுபவம் என்பதை வேத புஸ்தகத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த இரண்டு விதங்களிலே மேன்மை அடைவதிலே உண்டாயிருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் முதல் விதத்திலே கர்த்தரால் மேன்மை அடையும் போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்றால் ஒரு காரியம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அது என்னவென்றால் எல்லா இடங்களிலேயும் நீங்கள் தேறுதலை கண்டடைவீர்கள். உங்களுடைய எல்லா சோதனை நேரங்களிலேயும் கலக்கமான வேளைகளிலேயும் தேவன் தாமே உங்களை தேற்றக்கூடியவராக காணப்படுவார். இதுதான் முதல் விதத்திலே கர்த்தரால் மேன்மை அடையும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய அனுபவமாக காணப்படும். ஆனால் இரண்டாவது விதத்திலே மேன்மை அடைகிறார்களே, அதாவது தங்களையே எப்பக்கத்திலும் முதன்மையானவர்களாக விளங்க செய்யும்படியாக முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு செல்கிறார்களே, அந்த இரண்டாவது விதத்தில் உட்பட்ட ஜனங்கள் எப்படி காணப்படுவார்கள் என்றால் அவர்கள் அடைகிற மேன்மை அவர்களுக்கே அழிவை கொண்டு வரும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே உங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி, உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி, நீங்கள் உங்களுடைய சொந்த சித்தத்தின்படி மேன்மை அடையலாம், உயர்வை கண்டடையலாம். ஆனால் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் தேவனால் தேற்றப்படுகிறவர்களாக காணப்பட முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அடைகிற மேன்மை அவர்களுடைய அழிவிற்கே காரணமாக இருக்கும் என்பதை வேத புஸ்தகம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. சரி, எப்பக்கத்திலும் முதன்மையாக விளங்க வேண்டும் என்று முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு சென்ற, மேன்மை அடையும்படியாக உந்தி தள்ளி கொண்டு சென்ற ஆட்டுக்கடாவிற்கு உண்டான முடிவு எப்படிப்பட்டது தெரியுமா? அதை குறித்து நாம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை படிக்கும் போது அதை குறித்து, அந்த ஆட்டுக்கடாவிற்கு உண்டான முடிவை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அங்கே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் ஆட்டுக்கடா மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் தன்னைத்தானே உந்தி தள்ளி கொண்டு அதன் மூலமாக மேன்மை அடைந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன், அது தன் இஷ்டப்படியே செய்து மேன்மை அடைந்தது என்று ஆங்கிலத்திலே நாம் படிக்கிறோம். இப்படி தன்னைத்தானே முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு மேன்மை அடைந்த அந்த ஆட்டுக்கடாவுக்கு சம்பவித்தது என்ன தெரியுமா? 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஒரு வெள்ளாட்டுக்கடா உக்கிரத்தோட அதற்கு விரோதமாக பாய்ந்து அதை தரையிலே தள்ளி மிதித்து அழித்து போட்டது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதுதான்
தங்கள் இஷ்டப்படி, தங்களுடைய விருப்பப்படி, தங்களுடைய சொந்த சித்தத்தின்படி எப்பக்கத்திலும் முதன்மையாக விரும்பி முன்னோக்கி உந்தி தள்ளி மேன்மை அடைகிறவர்களுடைய முடிவு காணப்படுகிறது என்பதை நாம் வேத புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அவர்கள் அடைகிற மேன்மை அவர்களுக்கு அழிவாக மாறிவிடுகிறது. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வேத புஸ்தகம் தேவ ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய சொந்த இஷ்டப்படி அல்ல, நீங்கள் உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி அல்ல, நீங்கள் உங்கள் சொந்த சித்தத்தின்படி அல்ல, உங்களை முன்னோக்கி எப்பக்கத்திலும் மேன்மை அடையும்படியாக உந்தி தள்ளி கொண்டு நீங்கள் அப்படி மேன்மை அடைவதை விரும்பக்கூடாது. அப்படி தேவ சித்தம் இல்லாமல் கர்த்தரால் மேன்மை அடையாமல் நீங்கள் உங்கள் சொந்த இஷ்டப்படி உங்களை மேன்மை அடைய செய்வீர்களானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே முடிவு அழிவுக்கு ஏதுவாகவே காணப்படும் என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அறிந்து கொள்வீர்களாக. பிரைஸ் தி லார்ட். சிலர் எப்படி காணப்படுவார்கள் என்றால் மற்றவர்களோடு போட்டியிட்டு கொண்டு உந்தி தள்ளி கொண்டு தங்கள் இஷ்டப்படி செய்து மேன்மை அடைவார்கள். அப்படி செய்கிறவர்களுடைய முடிவு ஆபத்தானதாக காணப்படும் என்பதை அறிந்து கொள்கிறோம். நீங்கள் அப்படி கைப்பற்றக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தில் ஒருபோதும் தேவனால் தேற்றப்பட மாட்டீர்கள். நீங்கள் அப்படி அடையக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு நாளும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கண்டடைய மாட்டீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படும் போது, நீங்கள் கர்த்தரால் மேன்மை அடையும் போது ஒருவரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. எப்பக்கத்திலும் கர்த்தரால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேற்றப்படுவீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் கர்த்தர் தாமே உங்களை ஆற்றில் தேற்றக்கூடியவராக காணப்படுவார். நீங்கள் ஆறுதல் அடையக்கூடியவர்களாய் இருப்பீர்கள், மற்றவர்களுக்கும் ஆறுதலாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று ஞானி குறிப்பிடுகிறார். எப்படி குறிப்பிடுகிறார்? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து படிக்கிறோம். அந்த ராஜா மிகவும் கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜாவாக காணப்பட்டான். ஒரு நல்ல ராஜாவாக யோசியா காணப்பட்டான். அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் அவன் இளைஞனாக காணப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான் என்று படிக்கிறோம். 12ஆம் வருஷத்தில் அவன் என்ன செய்தான் என்றால் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான் என்று படிக்கிறோம். 2 நாளாகமும் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது யூதாவில் எருசலேமில் காணப்பட்ட மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு சுத்திகரிக்க தொடங்கினான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தேவனை பிரியப்படுத்தக்கூடியவனாக இன்னும் அநேக நல்ல காரியங்களை செய்த ராஜாவாக யோசியா காணப்பட்டான். யோசியா என்ன செய்தான் என்றால் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து ஊழியக்காரர்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். அவன் ஆசரித்த பஸ்கா பண்டிகை சிறப்பானதாக காணப்பட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். 2 நாளாகமும் எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். அவன் ஆசரித்த பஸ்கா பண்டிகை மிக சிறந்ததாக காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த யோசியா என்கிற ராஜா பிறப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பே தேவனுடைய மகிமைக்கென்று அவன் செய்ய போகிற பெரிய காரியங்களை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பதை நம்மால் வேதத்தில் படிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவாக, பரிசுத்தவானாக காணப்பட்ட யோசியா பெருமை உள்ளவனாக மாறினான் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம்.
ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே எகிப்தின் ராஜாவாகிய நேகோ கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணும்படியாக சென்றபோது இந்த நல்ல கர்த்தருக்கு பயந்த ராஜாவாக காணப்பட்ட யோசியா அவனுக்கு விரோதமாக, அந்த எகிப்தின் ராஜாவாகிய நேகோக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான் என்று படிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஒரு முக்கியமான காரியத்தை இந்த கர்த்தருக்கு பயந்த ராஜாவாகிய யோசியாவுக்கு அறிவுரையாக கூறுகிறார். அந்த காரியம் என்னவென்றால், நாம் 2 நாளாகமும் எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார், தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று யோசியாவுக்கு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ சொல்லி அனுப்புவதை நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ ஜனமே, ஆனால் அப்படி சொல்லி அனுப்பின வேளையிலேயும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக தேவனுக்கு பயந்த நல்ல ராஜாவாக காணப்பட்ட யோசியா என்ன செய்தான் என்றால் பெருமை அடைந்தான். அந்த எகிப்தின் ராஜாவாகிய நேகோக்கு விரோதமாக புறப்பட்டு சென்றான் என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, பெருமை ஒரு மனிதனை நாசமாக்கிவிடும். விழுதலுக்கு முன்னானது மனமீட்டிமை என்று படிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று படிக்கிறோம். தன்னுடைய இஷ்டத்தின்படி, தேவ சித்தத்தை அறியாமல் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி எகிப்தின் ராஜாவாகிய நேகோக்கு விரோதமாக தான் மேன்மை அடையும்படியாக விரும்பின கர்த்தருக்கு பயந்த ராஜாவாகிய யோசியா கொலை செய்யப்பட்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே செய்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனோடு யுத்தம் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா என்றால் மெய்யாகவே நீங்கள் தேவனோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வழிநடத்துதலின்படிதான் யுத்தத்திற்கு செல்வதாக எகிப்தின் ராஜா தெளிவாக கூறின போதும் கூட யோசியாவின் பெருமை அவனை தடுத்து நிறுத்துவதாக இருக்கவில்லை. அவன் தான் எவ்வளவு பெரியவன் என்பதை நேகோவுக்கு காண்பிக்க போவதாக கற்பனை செய்து கொண்டான். 2 நாளாகமும் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை படிக்கும் போது இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தெய்வ ஜனமே, அப்படி சென்றபடியினால் அவனுடைய பெருமையினாலே அவன் கொலை செய்யப்பட்டான் என்று படிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? பெருமை என்று அழைக்கப்படும் உலகத்தின் ஆவி உங்களுடைய ஜீவியத்தில் மறைந்திருக்கிறதா என்பதை இந்த நாளிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் அநேக நற்பண்புகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஜீவியத்தில் பெருமை பிரவேசிக்க நீங்கள் இடமளிப்பீர்களானால் உங்களிடத்தில் எவ்வளவு திவ்ய கிறிஸ்துவின் சுபாவங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் இந்த பெருமை என்கிற குணத்தினாலே நீங்கள் எந்த ஒரு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களும் இல்லாதவர்கள் போலதான் காணப்படுவீர்கள். முடிவாக உங்களுடைய ஜீவியமானது அவமானம் அடைந்ததாக காணப்படும். யோசியா என்கிற தேவனுக்கு பயந்த நல்ல ராஜாவாக காணப்பட்டவனுடைய வாழ்க்கை அப்படியே முடிவடைந்தது என்று நாம் படிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் அநேக நற்பண்புள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல சுபாவங்கள் உள்ளவர்களாக நீங்கள் காணப்படலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத பெருமை என்கிற குணம் காணப்படுமே. ஆனால் உங்களுடைய முடிவு எப்படி காணப்படும் தெரியுமா? அது விழுதலுக்கு ஏதுவாகவே காணப்படும். அந்த பெருமை என்கிற குணம் உங்களுக்குள்ளே காணப்படுமே. ஆனால் எந்த ஒரு நற்பண்புகளும் நல்ல சுபாவங்களும் இல்லாதவர்களை போலதான் நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெருமையும் அகந்தையும் அழிவுக்கும் விழுதலுக்கும் ஏதுவாகவே காணப்படும். அதைதான் தேவனுக்கு பயந்த ராஜாவாக காணப்பட்ட யோசியா என்கிற ராஜாவின் வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஞானி எழுதுகிறார், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று. நீங்கள் உங்கள் சொந்த இஷ்டத்தின்படி, நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தின்படி நீங்கள் எப்பக்கத்திலும் மேன்மை அடையும்படியாக
நீங்கள் முன்னோக்கி உந்திக் கொண்டு செல்வீர்களானால் அப்படி அடைகிற மேன்மை உங்களுடைய அழிவுக்கு ஏதுவாகவே காணப்படும், உங்களுடைய விழுதலுக்கு ஏதுவாகவே காணப்படும். அப்படி அடைகிற மேன்மை அது கர்த்தரால் உண்டானது அல்ல. இந்த நாளிலே நீங்கள் எப்படி மேன்மை அடையும்படியாக விரும்புகிறீர்கள்? உங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி உங்களுடைய அழிவிற்கென்று மேன்மை அடையும்படியாக விரும்புகிறீர்களா, அல்லது கர்த்தரால் மேன்மை அடையும்படியாக விரும்புகிறீர்களா? கர்த்தரால் மேன்மை அடையும்படியாக விரும்புவீர்களானால் அது நிலைத்திருக்கக்கூடியதாய் இருக்கும், அது கனத்திற்குரியதாய் இருக்கும். நீங்கள் அடைகிற மேன்மை உங்களிலே காணப்படுகிற கிறிஸ்துவின் ஆவியினால் உண்டான நற்பண்பாகிய தாழ்மை என்கிற குணத்தினால் அடைந்த மேன்மையாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தங்களை தாங்களே கிறிஸ்துவின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்து, தங்களை தாங்களே கிறிஸ்துவின் நற்பண்பாகிய கிறிஸ்துவின் குணமாகிய தாழ்மை என்கிற குணத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதினால் உண்டாகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று படிக்கிறோம். வாசியங்கள் யாராகினும் ஒருவர் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து படிக்கிறோம். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்புகளை செய்ய தன்னையே விற்று போட்ட ஒரு ராஜாவாக காணப்பட்டான். ஆனால் அந்த ஆகாப் என்கிற ராஜாவை விட மிக பொல்லாதவனாக இன்னொரு ராஜா காணப்பட்டான். அவனுடைய பெயர்தான் மனாசே என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த மனாசே என்கிற ராஜாவை குறித்து படிக்கும் போது அவன் எப்படி ஆகாப் என்கிற ராஜாவை விட மிக பொல்லாதவனாக காணப்பட்டான் என்று படிக்கும் போது அவன் புறஜாதியாரை பார்க்கிலும் பொல்லாதவனாக இருந்தான் என்று அறிந்து கொள்கிறோம். அதை குறித்து 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவனை குறித்து 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் என்று 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இவ்விதமாக மனாசே மிகவும் பொல்லாத ஒரு ராஜாவாக காணப்பட்டான். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படியாக அவன் செய்த பல பொல்லாப்புகளை குறித்து நாம் வேதத்திலே படிக்க முடியும். அவன் தன்னுடைய 12வது வயதில் ராஜாவானது முதற்கொண்டே பொல்லாத செயல்களை செய்ய தொடங்கினான் என்று படிக்கிறோம். 55 ஆண்டுகள் நீடித்த அவனுடைய நீண்ட கால அரசாட்சியில் அவன் தேவனை பிரியப்படுத்தும் விதத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்பதை நாம் வேதத்தை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட மிகவும் பொல்லாப்பான ராஜாவாக காணப்பட்ட மனாசே விலங்குகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே மனாசே செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தன்னை தாழ்த்தினான் என்று படிக்கிறோம். அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தன்னை தாழ்த்தினான் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவனுக்கு அதிக கோபம் உண்டாகும்படியாக நடந்து கொண்ட இந்த பொல்லாத ராஜா தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின போது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? மனாசேக்கு இரக்கம் காட்டினார். எருசலேமுக்கும் அவனுடைய ராஜ்யபாரத்திற்கும் அவனை திரும்பி வர செய்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அநேக காரியங்களை பொல்லாதவனாய் இருந்து மனாசே செய்திருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தின போது கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி எருசலேமுக்கும்
அவனுடைய ராஜ்யபாரத்திற்கும் அவனை திரும்பி வர செய்தார் என்று படிக்கிறோம். நீங்கள் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அதற்கு பிறகு அதே மனாசே தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ததாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனாசேயினுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி காணப்பட்டது தெரியுமா? அவன் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொண்டபடியினால் அநேக பரிசுத்தமாக வாழ்ந்த மற்ற ராஜாக்களை போல இந்த மனாசேயினுடைய முடிவும் சமாதானமும் ஆசீர்வாதமுமாக காணப்பட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பொல்லாதவனாக காணப்பட்டாலும் தன்னை தாழ்த்த தீர்மானிக்கும் போது, தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த தீர்மானிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? தேவன் அவனுடைய கடந்த கால பொல்லாப்புகள் அனைத்தையும் மறந்து விடுகிறார் என்பதுதான் உண்மையாக காணப்படுகிறது. தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களுக்கு தேவன் அதிகமான இரக்கத்தை காண்பித்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ராஜாவாக, தேவனுக்கு பயந்த ராஜாவாக யோசியா காணப்பட்டார். ஆனால் பெருமை என்கிற குணம், தேவனுக்கு சித்தமில்லாத விதத்திலே அவன் தன்னை மேன்மைப்படுத்தும்படியாக தன் சொந்த இஷ்டத்தின்படி முன்னோக்கி உந்தி தள்ளின போது முடிவு விழுதலுக்கும் அழிவிற்கும் ஏதுவாக காணப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ எந்த நல்ல சுபாவங்களோ அவனுக்குள்ளாக இல்லாததை போலவே அவனுடைய முடிவு மாறினது. ஆனால் நாம் மனாசேயை குறித்து படிக்கும் போது அவன் தேவனுக்கு விரும்பாத பல பொல்லாத காரியங்களை செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். அவன் விலங்கிடப்பட்டவனாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே மனாசே செய்த ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? அவன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அவன் தன்னை தாழ்த்தின போது தேவன் அவன் செய்த எல்லா பொல்லாத காரியங்களையும் மறந்து, தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிற தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனை ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். அவனுடைய முடிவு சமாதானமும் ஆசீர்வாதமுமாக காணப்பட்டது என்று படிக்கிறோம். அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுக்கென்று அநேக நல்ல காரியங்களை செய்ததை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் உங்களை தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டு பெருமை உள்ளவர்களாக, உங்களையே முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு கர்த்தர் விரும்பாத விதத்திலே எப்பக்கத்திலும் மேன்மை அடையும்படியாக பெருமையுள்ளவர்களாக காணப்படுவீர்களானால் முடிவு விழுதலுக்கும் அழிவுக்கு ஏதுவாக காணப்படும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களானால் இந்த நாளிலே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுப்பீர்களாக. தாழ்மை என்கிற நல்ல குணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்பீர்களாக. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு ஆசீர்வாதமும் சமாதானமுமாக காணப்படும். உங்களுக்குள்ளாக காணப்படுகிற தாழ்மை என்கிற நல்ல குணம் அது கிறிஸ்துவின் ஆவியாக காணப்படுகிறபடியால் அது உங்களை கர்த்தரால் அடையக்கூடிய மேன்மைக்கு நேராக உயர்வை கண்டடைவதற்கு ஏதுவாக, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக காணப்படும். நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று வேதத்திலே வாக்குத்தத்தம் காணப்படுகிறது என்றால், தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தரால் மேன்மை அடையும்படியாக கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுப்பீர்களாக. உலகத்தின் ஆவிக்கு அல்ல, அழிவிற்கு அல்ல, விழுதலுக்கு அல்ல, கிறிஸ்துவின் ஆவிக்கு. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டாரே, கிறிஸ்துவின் திவ்ய சுபாவமாகிய தாழ்மை என்கிற குணத்திற்கு இடமளிப்பீர்களாக. அப்பொழுது நீங்கள் கர்த்தரால் மேன்மை அடைவீர்கள். நீங்கள் எப்பக்கத்திலும் கர்த்தரால் மேன்மை அடையும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த சோதனைகளானாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த பிரதிகூலங்களானாலும் அவைகளின் மத்தியில் எல்லாம் கர்த்தர் ஒருவர் உங்களை தேற்றுகிறவராயிருப்பார். நீங்கள் சொல்லுவீர்கள், அவர் என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார் என்று சொல்லுவீர்கள். உங்களை எப்பக்கத்திலும் கர்த்தர் தேற்றக்கூடியவராயிருப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆறுதல் அடைந்தவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களையும்
ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தராகி இயேசுவை சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு காணப்படுகிறதா? கர்த்தராகி இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவமாகிய தாழ்மை என்கிற குணத்திற்கு இடம் கொடுத்தவர்களாக காணப்படுவீர்கள். நாம் வேதத்திலே சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். சகேயுக்கு ஒரு விருப்பம் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்கிற விருப்பம் காணப்பட்டது. சகேயு யார்? சகேயு ஒரு ஆயக்காரனாக காணப்பட்டான். சகேயு ஒரு ஐஸ்வர்யவானாக காணப்பட்டான். சகேயு அவன் ஆயக்காரரின் தலைவனாக காணப்பட்டான். ஆயக்காரரின் தலைவன் என்று சொல்லும் போது அவன் ஒரு உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய மனிதனாக காணப்பட்டான். ஆயக்காரரின் தலைவனாக, சமுதாயத்திலே ஒரு ஐஸ்வர்யவானாக, முக்கியமான மனிதனாக காணப்பட்டாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே தவறாக சம்பாதித்தது நிமித்தமாக உண்டான பாவங்கள், சாபங்கள் காணப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட சகேயுக்கு ஒரு விருப்பம் உண்டானது. அந்த விருப்பம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்கிற விருப்பம் உண்டானது. ஆகவே சகேயு என்ன செய்தான் என்றால், வேகமாக ஓடி திரள் கூட்டம் சூழ இயேசு கிறிஸ்து வருவார், அந்த கூட்டத்தின் நெரிசலிலே தான் குள்ளனாய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை காண்பது சிரமமாக காணப்படும் என்பதை அறிந்து உயரமாக இருந்த ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாராகிலும் மிக பிரபலமான தலைவர்கள் கடந்து வருகிறார்கள் என்றால் திரள் கூட்டமான ஜனங்கள் சூழ அவர்கள் கடந்து வருவார்கள். அப்பொழுது அந்த தலைவரை காண விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள்? உயர்ந்த கட்டடத்தின் மீது, உயர்ந்த மரங்களின் மீது ஏறி உட்கார்ந்து எப்படியாகிலும் தலைவரை கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆவலாக அமர்ந்திருப்பார்கள். அப்படிதான் சகேயுவும் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டான். இயேசு கிறிஸ்து வரும்போது திரள் கூட்ட ஜனங்கள் சூழ வருவார் என்பதை அறிந்து கொண்ட போது அந்த கூட்ட நெரிசலிலே இயேசு கிறிஸ்துவை எளிதாக காண்பது இயலாதது என்பதை அறிந்து கொண்டு அவன் ஒரு குள்ளனாக காணப்பட்டபடியால் காட்டத்தி மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்தான். தெய்வ ஜனமே, என்ன ஒரு அன்பு! இயேசு கிறிஸ்துவின் அன்பு! இயேசு கிறிஸ்து சரியாக அந்த காட்டத்தி மரத்தின் அருகே வந்து நிற்கிறார். அந்த சகேயுனுடைய வாஞ்சையை அறிந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சகேயுவே, இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பின்பு என்ன நடந்தது என்பதை குறித்துதான் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சகேயு இருந்த அதே காட்டத்தி மரத்தின் கீழே இயேசு கிறிஸ்து வருகிறார், சகேயுவை காண்கிறார். நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பாருங்கள். சகேயு விரும்பினதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்பது மாத்திரம்தான் சகேயுனுடைய விருப்பமாக காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சகேயுனுடைய வீட்டிலேயே போய் தங்கி இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் கர்த்தரை கண்டடைகிறார்கள். ஒரு மனிதன் கர்த்தரை கண்டடையும்படியாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த மனிதனுடைய வாஞ்சையை அறிந்து பலவிதங்களில் அந்த கர்த்தரை தேடுகிற மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதைதான் நாம் சகேயுனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். அந்த விருப்பத்தை மற்ற மனிதர்கள் அறிந்தார்களோ இல்லையோ, ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்தார். இயேசு கிறிஸ்து அறிந்த போது என்ன செய்தார்? சகேயுக்கு சமீபமாக செல்கிறார். இரண்டாவது, சகேயு முதலாவது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பேசவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து முதலாவது சகேயுவினிடத்தில் பேசுகிறார். என்ன ஒரு அன்பு பாருங்கள்! இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சகேயுவே,
சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை காண வேண்டும் என்று மாத்திரம் விரும்பினவன். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட விருப்பமுள்ள மனிதன் அருகே வருகிறார். முதலாவது அவரே பேசுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய தேவ அன்பு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் கூட அப்படிப்பட்ட தேவ அன்பு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று. எப்படி? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று. சகேயு இயேசுவை அழைக்கவில்லை, சகேயு இயேசுவை நோக்கி கூப்பிடவில்லை, சகேயு முதலாவது இயேசுவினிடத்தில் பேசவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி அழைத்தார். நம்முடைய தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவன். ஒரு ஸ்டெப் ஒரு மனிதன் கர்த்தரை காணும்படியாக எடுத்து வைக்கும் போது கர்த்தர் அந்த மனிதனுக்கு அருகாமையிலே வருகிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அடுத்தபடியாக பாருங்கள், உன் வீட்டிலே இன்று நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை சகேயு பெற்றுக் கொள்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, வேதத்திலே ஒரு வசனம் படிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர் என்று படிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர் என்று படிக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகேயு நினைத்ததெல்லாம் இயேசுவை காண வேண்டும் என்று மாத்திரம்தான். ஆனால் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக, சகேயு நினைத்ததற்கு அதிகமாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து சகேயுக்கு அருகாமையிலே வந்தார். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு மனிதனுடைய நினைவுகளையும் சரியாக அறியக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமீபமாக கடந்து வந்தார். இரண்டாவது, சகேயு பேசவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து சகேயுவினிடத்தில் பேசினார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். சமுதாயத்திலே ஆயக்காரரின் தலைவன் என்று சொல்லப்படுகிற பதவி உள்ளவனாக சகேயு காணப்பட்டாலும் ஜனங்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக தான் காணப்பட்டான். சமுதாயத்திலே பதவி இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனால் ஜனங்களால் வெறுக்கப்படக்கூடியவனாக காணப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த பாக்கியம் என்ன பாருங்கள். தன்னை காண வேண்டும் என்று மாத்திரம் விரும்பின சகேயுவை, சகேயுவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். சகேயு என்ன செய்தான்? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சகேயுனுடைய வீட்டிற்கு செல்கிறார். இன்று உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். தெய்வ பிள்ளை, அதற்கு காரணம் என்ன? சகேயு சொன்னார், நான் அநியாயமாக சம்பாதித்தது எவைகளானாலும் சரி, அதை நாலத்தனையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். சகேயுனுடைய உள்ளத்தில் இருந்த வாஞ்சையை பாருங்கள். சாபங்கள் நீங்க வேண்டும், தன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற வேண்டும், சாபங்கள் நீங்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை தேவனால் தேற்றப்படக்கூடியதாக காணப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானமாக காணப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு ஆசீர்வாதமானதாக காணப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை ரட்சிப்படைந்ததாக காணப்பட வேண்டும் என்கிற உண்மையான மனதோடு காணப்பட்டது. கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அப்படியானால் சகேயு தன்னுடைய பகுதியிலே செய்ய வேண்டியதாய் இருந்தது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? அவன் கீழ் இறங்கி வர வேண்டும். சகேயு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழே இறங்கி வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை என்கிற குணம், இயேசு கிறிஸ்துவின் குணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறங்கினான், காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கினான். தான் எவ்வளவு பெரிய பதவியிலே இருக்கிறேன் என்பதை குறித்து சிந்திக்கவில்லை, தான் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் என்பதை குறித்து சிந்திக்கவில்லை, மற்றவர்களால் வெறுக்கப்படக்கூடிய வீடாக
தன்னுடைய வீடு காணப்படுகிறதே என்பதை குறித்தெல்லாம் சிந்திக்கவில்லை. எப்படியாகிலும் தன்னுடைய பவனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்படியாகிலும் தன்னுடைய வீடு கனத்திற்குரியதாக மாற வேண்டும், எப்படியாகிலும் தன்னுடைய வீடு ஜீவனுக்குரியதாக காணப்பட வேண்டும் என்பதை விரும்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இறங்கி வா. இறங்குதல் என்பது எதை காட்டுகிறது? தாழ்மையின் குணத்தை காட்டுகிறது, கிறிஸ்துவின் குணத்தை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, சகேயு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பெருமைக்குரிய அனைத்து காரியங்களில் இருந்தும் இறங்கினான். கிறிஸ்துவின் நல்ல சுபாவங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான். ஆம் தெய்வ பிள்ளையே, யாரெல்லாம் கிறிஸ்துவின் ஆவிக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் அளிக்கிறார்களோ, யாரெல்லாம் உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடாமல் கிறிஸ்துவின் சுபாவமாக்கிய தாழ்மைக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் ரட்சிப்படைகிறார்கள், அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள் சாபங்களிலிருந்து நீங்களாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஜீவனுக்குரியதாகவும் ஐஸ்வர்யத்திற்குரியதாகவும் சாபங்கள் அகன்றதாகவும் பரலோக ராஜ்யத்திற்குரிய வாழ்க்கையாகவும் மாறுகிறது. இந்த நாளிலே நீங்களும் கூட கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின்படி கிறிஸ்துவின் சுபாவமாகிய தாழ்மையின் குணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்வீர்களாக. ஆம், கர்த்தர் ஒரு பாவியை சந்திக்கும் போது அந்த பாவி செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்த வேண்டியதுதான். கர்த்தர் ஒரு பாவியை சந்திக்கும் போது பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக, பாவத்திலிருந்து மீட்படையும்படியாக, சாபங்கள் நீங்கும்படியாக தேவன் அப்படிப்பட்ட பாவமுள்ள மனுஷனை சந்திக்கும் போது அந்த மனிதனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குணம் தாழ்மை என்கிற குணம் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட தாழ்மை என்கிற குணம் காணப்படுமையானால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பாவத்திலே வாழ்ந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், ரட்சிப்படையும்படியாக செய்கிறார், மீட்படையும்படியாக செய்கிறார். கிறிஸ்துவின் நல்ல சுபாவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பலனாக, ஐஸ்வர்யமாக, மகிமையாக, ஜீவனுக்குரியதாக மாறுகிறது. அப்படியே சகேனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறினது. முன்பு உலகத்தின் ஆவியினாலே மேன்மை அடைந்தவனாக காணப்பட்டான், சாபங்கள் காணப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுத்த போது, தாழ்மை என்கிற கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு இடம் கொடுத்த போது, அவன் இறங்கின போது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் அகன்றது. அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது. அவனுடைய வாழ்க்கை சமாதானத்திற்குரியதாக மாறினது. அவனுடைய முடிவு அழிவுக்குரியதாக அல்ல, அவனுடைய வாழ்க்கையின் முடிவு கனத்திற்குரியதாக மாறினது. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி முதல் விதத்திலே மேன்மை அடையும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுங்கள். நீங்களே உங்களுடைய இஷ்டத்தின்படி மேன்மை அடையும்படியாக எப்பக்கத்தில் முந்தி தள்ளி கொண்டு முன்னோக்கி மேன்மை அடைகிறவர்களாக காணப்பட்டு முடிவு விழுதலுக்கும் அழிவர்க்கும் உரியதாக காணப்படாதபடி கிறிஸ்துவின் திவ்ய சுபாவமாகிய தாழ்மை என்கிற குணத்திற்கு இடம் கொடுப்பீர்களாக. அந்த யோசியா என்கிற ராஜாவை போல அல்ல, அந்த சகேயுனுடைய வாழ்க்கையின் முடிவை போல உங்களுடைய வாழ்க்கையின் முடிவும் ஆசீர்வாதமாக காணப்படட்டும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனால் கூடும். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்கிற வாக்குத்தத்தத்தை படிக்கும் போது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எல்லா மேன்மையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதனாலேயே உண்டாகிறது என்பதை அறிந்து கிறிஸ்துவின் திவ்ய சுபாவமாகிய தாழ்மைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தரால் நீங்கள் மேன்மையை அடைந்து எப்பக்கத்திலும் தேற்றப்படக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையும் ஆறுதல் அடைந்ததாயிருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். தேவன்தாமே உங்களை கேட்ட சத்தியத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகலமும் தாங்கும், சகலமும் நம்பும், மிகைபடவென்றும் மேன்மை பெற்றோங்கும்
கிறிஸ்துவின் ஆவியாகிய தாழ்மை என்கிற குணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமாய் இருக்கும். அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார். தெய்வ பிள்ளையே, கர்த்தரால் நீங்கள் மேன்மை அடையும் போது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு உண்மையுள்ளதாய் இருக்கும், சமாதானம் உள்ளதாய் இருக்கும், ஆசீர்வாதமானதாய் இருக்கும். கர்த்தரால் கனமடைந்த வாழ்க்கையாக காணப்படும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்து நீங்கள் மேன்மை அடைந்திருப்பீர்களானால் ஓய்வு நாளின் காலை வேளையில கேட்ட சத்தியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவீர்களாக. உங்களுக்கு முன்பாக காணப்படக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். தேவன் தாமே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மாலே மேன்மை அடைகிறவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய குணம் எப்படிப்பட்டது, அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய ஆவி எப்படிப்பட்டது என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி இனி வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஆவிக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்து, கர்த்தாவே தாழ்மையுள்ள உம்முடைய குணத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்து, கர்த்தாவே எப்பக்கத்திலும் நீர் உம்முடைய ஜனங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு உம்மாலே மேன்மையடைந்து வாழ உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானமும் ஜீவனும் கனத்திற்குரியதுமாக காணப்பட தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து நிதானித்து அறியும் போது தங்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் ஒன்றும் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் ஒன்றும் இல்லை. தங்களுடைய பவனமானது, தங்களுடைய வாழ்க்கையானது ரட்சிப்படைந்ததாக பரிசுத்தமான வாழ்க்கையாக காணப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தி ஜீவிக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிற வாக்குத்தத்தம் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், மேன்மைப்படுத்தும். தாழ்மை என்கிற கிறிஸ்துவின் குணத்தை தரித்து கொண்டவர்களாக ஜீவிக்க செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆம். தேவன் அடைக்கலமே, என் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர்தாமே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மை என்கிற திவ்ய சுபாவம் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையடைய செய்யக்கூடியதாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆம்.